எனக்கு இரும்பு தோசைக்கல் தான் வேணும், ஆனால் வெயிட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்து தான் வாங்கினேன். இப்போ வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இருக்கிற கேஸ்ட் அயர்ன் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. டே டு டேயில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக இந்த ஷீட் அயர்னில் இருக்கிற 30 இன்ச்சில் இந்த தோசை தவா வாங்கினேன். இது வந்து ப்ரீ சீசன்டு தான். பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து போட்டு, நான் எப்போது விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சீசனிங்க்கு இல்லை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த வெங்காயம் எந்த தோலோடு இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லுமே தோசைக்கல் ஃபுல்லுமே பரவுற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டை வந்து தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிடணும். ஏன்னா அதை வந்து சீசனிங் பண்ணுறப்ப நல்ல ஒரு வெஜிடபிள் ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட அந்த கருப்பு திப்பி அதெல்லாம் வந்து அதில் இருக்கும். அதுக்கு நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை லைட்டாக மைல்டு ஸ்க்ரப் வந்து பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக கருப்பு வந்து வரல ஒரு 2 தடவை துடைக்கிறப்பவே. இப்போ லைட்டாக தண்ணியை வந்து தெளிச்சுட்டு நான் வந்து எண்ணெயை தடவி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தோசை வந்து ஊற்றினேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் ஒரு தோசைக்கல்ல மாற்றாமல் இருக்கிறதுக்கு ரீசனே அந்த கொஞ்சம் நாளைக்கு தோசை வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊத்தாப்பா மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து ஊற்றினேன். அது சூப்பராக வந்து வந்தது. அடுத்தது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து ஊற்றிக்கிட்டேன். இதில் நான் இன்றைக்கி வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நானும் நிறைய கேஸ்ட் அயர்ன் தோசை தவாலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாளே வந்து கோதுமை தோசையெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த தோசைக்கல்லில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கோதுமை தோசையும் ஃபஸ்ட்டு நாளே வந்து வந்துடுச்சு. இன்னொன்று சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடுது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலுமே இது 30 இன்ச்சு சைஸ் இருந்தாலுமே அப்படியே ஹீட்டை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ நான் எப்போதும் மூடி போட்டு சுடுற பழக்கம் இருக்குது. தோசையை கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு நாளே இந்த மாதிரி உரிச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எப்போதுமே இண்டஸ் வேலியில் தான் வாங்குவேன், அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன்லாம் பிரியாணி தம் போடுறதுக்கு இல்லை யாராவது வந்தாங்கன்னா நான் எப்போதுமே ஒரு 2-3 தோசைக்கல் வந்து வச்சுப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வெப்சைட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், ஒரு கூப்பன் கோடு. அந்த விஷ்மயா 12 அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு 12% வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 120 ரூபா வந்து கம்மியாகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். வியூ ப்ராடக்ட்டில் அது ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேம் ப்ராடக்ட்டு கொடுக்குறேன்.